Sheeja Tech Official. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துருக்க மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோ தான் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும் இமேஜஸ் எல்லாமே. அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக எடிட் பண்ணலாம். இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து KineMasterல தான் எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃபஸ்ட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து கூகுளில் போய் இந்த பிரிண்டஸ்ட் அந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜில் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் சர்ச் ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து க்யூட் கப்பிள் கார்ட்டூன் இமேஜஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து அப்படி போடும்போதே உங்களுக்கு கார்ட்டூன் பிக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஷோ ஆகும். இப்போ நான் வந்து பண்ணுறது மாதிரி இங்கே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ வந்து இப்போ வந்து நம்ம பண்ணிட்டோம். பண்ணும்போது நார்மலாகவே சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லோட் ஆகி உங்களுக்கு நிறைய இமேஜஸ் வரும். உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து சும்மா ஒரு பிக்கை நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா வந்து இந்த பேஜில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நம்ம வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணுறது மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா லவ் கார்ட்டூன் கப்பிள்ஸ் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் நம்ம கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சதை சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு அது வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி உள்ளே போனால் தான் நம்மளுக்கு அது கிடைக்கும். ஓகேவா? அதனால தான் கொஞ்சம் டைம் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இமேஜ் தான். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து கீழே உங்களுக்கு நிறைய இமேஜஸ் ஆட்டோமேட்டிக்காகவே இதே இதில் தான் வரும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே சேம் இமேஜஸாக தான் வரும். பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே அந்த இமேஜஸ் தான். இதில் நான் டவுன்லோட் பண்ணது எல்லாமே இந்த பேஜில் இருக்கக்கூடியது தான். இதை பார்த்திங்க அப்படின்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து 3 டாட் இருக்கும். ஓகேவா? அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இதில் டவுன்லோட் இமேஜ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். இதில் டவுன்லோட். ஓகேவா? சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இப்போ இந்த இமேஜ் இப்போ ஃப்ரண்ட் பேஜில் இருக்கக்கூடிய இமேஜ் மேலே ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். நெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்கள் KineMaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்து இதில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா வந்து 1:1 அதில் நம்ம க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச ரேஷியோ இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 1:1 இதில் வந்து ஃபஸ்ட்டு மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஆட்டு பிளாக் கலர் இமேஜஸ் செட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் செட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் இமேஜஸ் செட் பண்ணிவிட்டு இது பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த எவ்வளவுத்துக்கு வேணுமோ அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 2 செகண்ட்க்கு தான் நான் இப்போ செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மீடியா கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா இமேஜஸையும் இப்போ நீங்கள் செட் பண்ணணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் வந்து ஒரு 3 பிக் 4 பிக் நான் வந்து செட் பண்ணி நான் வந்து காணிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து ஒரு 5 பிக்கு செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆடியோ செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்கிட்ட ஆடியோ இல்லை, அதனால் வீடியோவை எப்படி ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னும் பார்க்கலாம். லேயர் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மீடியா நான் வந்து சேவ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வீடியோவை நான் இப்போ செட் பண்ணிக்கிறேன். இதை பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆடியோ ப்ளே ஆகும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோத்துக்கு க்ராப் பண்ணி எவ்வளோத்துக்கு வைக்கணுமோ எல்லாத்தையுமே நீங்கள் க்ராப் பண்ணி வச்சுக்கலாம். வேறு ஒன்றுமே இதில் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன செட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லிரிக்ஸை வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா? கீழே வந்து ஏதாச்சும் எழுதணும் அப்படின்னா வந்து எழுதிக்கலாம். இப்போ லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் என்னனாலும் எழுதிக்கலாம். நான் இப்போ வந்து ஒன்று எழுதிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ எழுதிட்டு இதில் வந்து ஒரு ஹார்ட் சிம்பிள் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஓகேன்னு கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு சென்டரில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்திக்கோங்க. அதுக்கு வந்து அலைன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு லெட்டர்ஸை. ஓகேவா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ நம்ம சென்டரில் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து அதர்ஸில் போய்க்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஃபாண்ட் இருக்குது. அதில் செட் பண்ணிக்கலாம். இப்போ லெத்தினில் போய் நான் ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் இருக்குது. இதில் செட் பண்ணிவிட்டு இதை பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோத்துக்கு ஜூம் பண்ணி எந்த கரெக்டாக வைக்கணுமோ அந்த பிளேஸில் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பிளேஸில் செட் பண்ணிட்டோம். பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த பிளாக் கலர் வராது மாதிரி வச்சுட்டு மிச்சத்தை சிசர் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து அனிமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் ஸ்கேல் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா?
ஸ்கேல் அப் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்லோவாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஸ்லோவாக வச்சுக்கலாம். இதில் வந்து 0.5 அந்த ரேஷியோ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் இது கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து நிறைய செகண்ட் அது கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து சவுண்ட் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபஸ்ட் லைன் இது வந்து செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இமேஜஸ் வருது. அதுலேயும் நீங்கள் வந்து இந்த இமேஜையும் டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து திரும்ப திரும்ப க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஃபாண்ட்டெல்லாம் ஆட் பண்ணணும். அப்போ வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இதையே கிளிக் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளேஸில் செட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த டெலீட் பண்ணிவிட்டு இதில் வந்து என்னது எழுதணுமோ அதை நீங்கள் இப்போ எழுதிக்கலாம். இப்போ வந்து நான் எழுதுகிறேன். இப்போ எழுதிட்டு இதில் வந்து ஓகேன்னு ஆப்ஷன் இருக்குது, அதையும் கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெண்டுமே ஒரே கலரில் இருக்கனால நான் வந்து பிளாக் கலர் வந்து சேஞ்ச் பண்ணி பிளாக் கலர் செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு கலர் வந்து செட் பண்ணணும் அப்படின்னாலும் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் பார்த்திங்க அப்படின்னா அவுட்லைன், க்ளோ இதில் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். க்ளோவில் வந்து நீங்கள் வந்து என்ன கலர் செட் பண்ணணுமோ அந்த கலரை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ரெட் கலர் செட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம செட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து வேறு ஒன்றுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். இன் அனிமேஷன் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஸ்கேல் அப்பில் தான் உங்களுக்கு ப்ளே ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து 2 இது வந்து செட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் தான் திரும்ப திரும்ப எல்லாமே நீங்கள் செட் பண்ணணும். ஓகேவா? இப்போ திரும்ப திரும்ப செட் பண்ணேன் அப்படின்னாலும் உங்களுக்கு வீடியோ லென்த்தாக போகும். நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து கெட் மோர் ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போகும். அதில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். கரெக்டாக நெட்வொர்க் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் அது டவுன்லோட் ஆகும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து KineMaster ஸ்டோருக்குள்ளே போயாச்சு. போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லோட் ஆகும். நெட்வொர்க் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும். இப்போ எனக்கே லோட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து லாஸ்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப கீழே வந்துடுங்க. கீழே வந்து ஸ்பீடு 10 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தான் டவுன்லோட் பண்ணணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப கீழே வரணும். ஓகேவா? நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பிடிச்சிருந்து அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, நெட்வொர்க் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த இமேஜஸ் எல்லாம் கரெக்டாக தெரியும். அப்படி இல்லைனா உங்களுக்கு பிளர் ஆகின மாதிரி தான் இமேஜஸ் எல்லாமே தெரியும். இப்போ வந்து கீழே வந்துகிட்டே இருக்கணும், நல்லா கீழே. ஓகேவா? அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கீழே வர்றது வரை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன இருக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இன்ஸ்டால்னு காணிக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஏன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ப்ரீமியம் அப்படிலாம் காணிச்சாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணது இந்த பேஜில் இருக்குது. ஓகேவா? ஸ்பீடு 10 இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 6 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பைரல், இன், அவுட் இந்த 2 தான் கிளிக் பண்ண போகிறோம். கிளாக் வைஸ் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, செட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ஸ்லோவாக வேணும் அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வந்து 0.1, 1.5 எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து எவ்வளோத்துக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி செகண்ட் இதை கிளிக் பண்ணி அதே போல் கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து ஸ்பீடு 10 இதில் வந்து செகண்ட் ஒரு அவுட் அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். ஒரே சைடில் வந்து ப்ளே ஆகணும் அப்படின்னா வந்து ஒரே சைடு நீங்கள் வந்து இது ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதே போல் நீங்கள் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு செட் பண்ணுறேன். ஓகே, இதை வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த இமேஜஸ் வந்து உங்களுக்கு சின்னதாகும். நீங்கள் வந்து அது சின்னதாகாண்டா அப்படின்னா வந்து இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். ஓகேவா? பார்த்திங்க அப்படின்னா வந்து இதையும் கொஞ்சம் பெருசாக்கி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் வந்து செட் பண்ணும்போது உங்களுக்கு இமேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சின்னதாகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக செட் பண்ணணும் அப்படின்னா வந்து இதை கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணி கரெக்டாக அந்த லிரிக்ஸ் வர்றது மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதே போல் இதை திரும்ப ஒருக்கா நான் செட் பண்ணுறேன். டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணி இந்த பிளேஸில் செட் பண்ணுறேன். செட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இப்படி செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இனி ப்ளே பண்ணும்போது பார்த்துக்கலாம். இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இமேஜ் வந்து குட்டியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்து இதை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து அது செட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த இமேஜஸ் வந்து சுருங்கும். அதை நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே
ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோஸில் நம்ம எல்லாமே செட் பண்ணிவிட்டு உங்கள் லோகோ மட்டும் தான் செட் பண்ணணும். லேயர் கிளிக் பண்ணி அதை வந்து மீடியாவில் போய் நீங்கள் அதை செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து லெஃப்ட் சைடில் ஷேர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எத்தனை எம்பிக்கு சேவ் பண்ணணுமோ அதை செட் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டேன். இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸில் ஏதாச்சும் டவுட் இருந்து அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஈஸியாக எடிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை யாரெல்லாம் கடைசி வரை பார்த்தீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Walking alone, the streets are empty. The only thing I can see is my own silhouette. I'm getting